கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செபிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு அடிப்படையான காரியத்தை இங்கே கடவுள் சொல்லித் தருகின்றார். அது என்ன அந்த அடிப்படையான காரியம்? நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ என்று குறிப்பிடுகிறார். எவைகளை வேண்டுமென்றாலும் நாம் ஜெபத்தில் கேட்கலாம். ஒருவேளை அது எப்படி இதையெல்லாம் கேட்கலாமா ஆண்டவரிடத்தில் என்றால் நிச்சயமாக நாம் கேட்கலாம். நம்முடைய உள்ளத்தில் எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் கேட்கலாம். காரணம், யாரிடத்தில் நாம் பேசுகின்றோம்? நம் தந்தையினிடத்திலே நாம் பேசுகின்றோம். அப்படிதான் வேதம் கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று அறிந்திருக்கின்றார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் என் தகப்பனுக்கு எனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். என் தகப்பனிடத்தில் நான் பேசுவதற்கு எந்த விதமான வரைமுறைகளும் எந்த சட்ட திட்டங்களும் உன் தகப்பனிடத்தில் இப்படித்தான் நின்று கொண்டு நீ பேச வேண்டும், இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும், அப்படி நீ பேசும்போது உன்னுடைய கரங்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டும், உன் கால்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டும், உன்னுடைய கண்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எந்த சட்ட திட்டங்களும் கிடையவே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே உங்கள் தகப்பனிடத்தில் பேசுகிறீர்கள் என்றதான எண்ணம் இருக்குமானால் அப்படியே பரஸ்பர அன்போடு கூட நீங்கள் கடவுளத்தில் ஓடி நின்று, அப்பா என் காரியங்களெல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொல்வீர்கள். அப்படி சொல்லும் பொழுது தந்தையிடத்தில் நான் கேட்டால் என் தந்தை இல்லை என்று மறுக்காமல் எனக்கு கொடுப்பார். ஒருவேளை நான் கேட்பது எனக்கு அவசியமற்றதாக அந்த நேரத்தில் என் தந்தை உணர்வாரானால், மகனே மகளே, இது இப்பொழுது உனக்கு வேண்டாம், இதை நான் உனக்கு பிறகு செய்து தருகின்றேன், வாங்கி தருகிறேன் என்று எப்படி என்னுடைய ஃபிசிக்கல் ஃபாதர், என்னுடைய சரீர பிரகாரம், அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் என்று சொல்லுகிறோமே, அப்படி என்னை சரீர பிரகாரமாக ஈன்றெடுத்த தந்தை சொல்லுகிறாரோ அதே வண்ணமாக என்னுடைய பரம தந்தையும் சொல்லுவார். அப்பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு மனமுடையவனாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் இங்கே விசுவாசம். என் தகப்பன் எனக்கு செய்வார். ஒருவேளை அவர் செய்யாமற் போனாலும் அது எனக்கு நலனை பகிக்குமே தவிர எனக்கு எந்த விதத்திலும் தீங்கை அது உண்டாக்காது. ஆக என் தகப்பன் நான் கேட்பதற்கு இல்லை என்ற பதிலை அவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். அதை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கும் பொழுது அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட நாம் கேட்க வேண்டும். மேலும் தகப்பனிடத்தில், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நான் கொடுக்கின்றேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அங்கே உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற மனதோடு கூட கடவுளிடத்தில் அனைத்திற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம்,
உடைய வருமானமாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிறதான நெருக்கடியான சூழல்களாக எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை உம்முடைய திருக்கரத்தில் கொடுக்கின்றேன், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கி அல்லது நான் எதிர்பார்க்கிற இந்த நன்மைகளை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க போகிறீர், உம்மிடத்திலிருந்து அதை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நன்றாக நாங்கள் இருக்க போகிறோம். ஆண்டவரே நான் இந்த நெருக்கடியெல்லாம் நீங்கி நான் சுகமாயிருக்க போகிறேன். ஆண்டவரே நீர் அப்படி எனக்கு உதவி செய்ய போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாக்கோபு இப்படி எழுதுகின்றார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கின்றான். கடவுளிடத்திலே போகும் பொழுது அப்படிப்பட்டதான மனதோடு கூட கடவுள் எனக்கெல்லாம் செய்வாரா, என் ஜெபத்தை எல்லாம் கேட்பாரா என்கிற எண்ணத்தை பிசாசு ஆனவன் நமக்கு விதைக்க முற்படுவான், நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு வருவான். உன்னை பற்றி தெரியாதா, நீ யார் என்று கடவுளுக்கு தெரியாதா, உன் ஜெபத்தை எல்லாம் கடவுள் கேட்பாரா என்று. அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் என் ஆண்டவரிடத்தில் என் தந்தையினிடத்திலே நான் பேசுகிறேன், என் தந்தை என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், நான் என் தகப்பனை முழு இருதயத்தோடு கூட நான் அன்பு செய்கின்றேன், ஆகையால் என் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கடவுளை நாம் நெருங்குவோம், நம்முடைய தேவைகளை கடவுளத்தில் சொல்லுவோம். அப்படி சொல்லுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அப்படியே விசுவாசிகள், அப்படித்தான் நான் இருக்க போகிறேன். கடனுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு நாள் கடன் மாறும், நானும் எனக்கு கடன் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கடவுள் எனக்கு கொடுப்பார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று ஜெபிக்கிறேன், ஒரு நாள் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், பிறருக்கு பிரயோஜனமானவனாக நான் இருப்பேன், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், என் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், அதற்காக காத்திருங்கள், அதை அப்படியே சிந்தையில் நிறுத்துங்கள், நிச்சயமாக ஒரு நாள் அதை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். என் ஆண்டவர் எத்தனை அருமையான ஆண்டவராக, எங்களுடைய ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிற கடவுள், அந்த விசுவாசத்தோடு மண்டையில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். என் தந்தையினிடத்திலே போய் நான் கேட்கிறேன் என்கிறதான அந்த உரிமையோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அந்த உறவை உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்து கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.